அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் ஏகனாபுரத்தில் பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி ஏகனாபுரம் மக்கள் 1087வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி பரந்தூர் மக்கள் 1077வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபாலன், இது குறித்தான தகவல்கள் என்ன பதிவு செய்யுங்கள். வணக்கம் நிஷா. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் 13 கிராமங்களை கையகப்படுத்தப்படும் அமைய போவதாக மத்திய மாநில அரசு அறிவித்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கக்கூடிய மக்கள் இந்த இன்று நாள் வரை 1074 நாட்களாக போராடி வருகின்றனர். இந்த விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருபுறம் போராட்டக்காரர்கள் இந்த விமான நிலைய திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வந்தாலும் கூட அரசாங்கமானது இந்த விமான நிலைய திட்டம் அமுல்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறது. மேலும் அந்த கையகப்படுத்தப்படும் நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து பாதிக்கக்கூடிய மக்கள்கள் சில தாமாக வந்து நிலம் தந்து வருகின்றனர் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பரந்தூர் போராட்ட குழுவினர் எவ்வித கிராம மக்களும் இதற்கு நிலம் தாமாக வந்து தரவில்லை. இந்த மாவட்ட நிர்வாகமானது வெளியூர் பகுதியை சேர்ந்த மக்களை தாமாகவே கூட்டு வந்து இந்த விமான நிலையத்திற்கு நிலப்பத்திர பதிவு செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தி வருகின்றனர் என்று ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்தனர். இந்த நிலையில் தற்போது போராட்டக்காரர்களும் அதே போன்று பல கட்சி தரப்பினர்களும் ஒன்றிணைந்து இந்த விமான நிலைய திட்டத்தினை கைவிட வேண்டும், அதே போன்று மும்மரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் விமான நிலையம் கைவிட வேண்டும், இது போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரையிலும் மாவட்ட நிர்வாகம் ஒருபொழுதும் தங்களை நேரடியாக அழைத்து பேசாமல் உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் இந்த நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிறது. கைவிட வேண்டும் என போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்ட களத்திற்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக கட்சியினரும் அதே போன்று நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் தாவேகா கட்சியினரும் இந்த போராட்ட களத்திற்கு கலந்து கொண்டு போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து ஆதரவு தருவோம் என்ற ஒரு உறுதியும் தந்திருக்கின்றனர். மேலும் இந்த போராட்ட குழுவினர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த போது தமிழ்நாடு அரசாங்கம் ஆனது தொடர்ந்து இந்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் தமிழக முதல்வர் ஓரணி என்ற ஒரு முன்னிறுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் போராட்டக்காரர்கள் ஓரணியில் பரந்தூர் என்ற ஒன்றிணைந்திருக்கிறோம் என்ற ஒரு வாசகத்தையும் நினைவு கூர்ந்து வருகின்ற குறுகிய காலகட்டத்திலேயே சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று பல கட்சி தரப்பினர் தங்களுக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து வலு சேர்த்து வருகின்றனர் என்று தற்போது செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த போராட்டமானது நாளுக்கு நாள் வலு பெறுமே தவிர கைவிட மாட்டோம், இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிடும் வரை தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று இருக்கும் என்று போராட்டக்காரர்களும் மற்றும் பாதிக்கக்கூடிய மக்கள்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். பூபாலன், விவரங்களுக்கு நன்றி. நீ நீலை அழித்து விட்டு மண்ணை அள்ளி போடாதே, மாவட்ட ஆட்சியரின் மதியற்ற திட்டமான பரந்தூர் விமான நாங்கள் செய்யும் ஆர்ப்பாட்டம்